தமிழர்களது கோரிக்கை. அத்தகைய குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கான தாற்பயத்தை இலங்கை அரசு இழந்துள்ளது. ஏனெனில் 48ஆம் ஆண்டிலிருந்து தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற அத்தனை குற்றங்களும் அரசாங்கத்தினாலேயே மேற்கொள்ளப்பட்டது. எனவே குற்றமிழைத்த தரப்பு நீதிபதியாக இருக்க முடியாது. எங்களை பொறுத்தவரையில் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்படல் வேண்டும். மறுபுறத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் நீங்கள் உருவாக்கிய ஆணைக்குழுக்களது பரிந்துரைகளை கூட நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த பொறுப்புக்கூறல் தொடர்பாக 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இனப்படுகொலை யுத்தம், தமிழர்கள் மீது அரசு மேற்கொண்ட இனப்படுகொலை இன அழிப்பு யுத்தத்திலே இறுதி கட்டத்திலே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டு மற்றும் இராணுவத்தினரால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாத நிலைமை இருக்கின்றது. கோடானு கோடி சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கிறோம். எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற எங்களுடைய அரசியல் இயக்கம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையில் கடந்த 15 வருடங்களாக ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே தாயகத்திலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் உள்ளிட்ட பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகளும் புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழுகின்ற பல்வேறுபட்ட ஈழத்தமிழ் அமைப்புகளும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை வலியுறுத்தி வருகின்ற ஒரு சூழலிலே 15 ஆண்டுகளாக இந்த பொறுப்புக்கூறல் தொடர்பாக எதுவுமே நடைபெற்றிருக்கவில்லை. மாறாக எங்களுடைய கோரிக்கைகளை முற்றாக புறக்கணித்து சில சர்வதேச சக்திகள் தங்களுடைய நலன்களுக்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே உள்ளக விசாரணை தீர்மானத்தை கொண்டு வந்து சில தமிழ் தரப்புகளுடைய ஒத்துழைப்போடு தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் தராத உள்ளக விசாரணை தீர்மானங்களை மாறி மாறி காலவாசங்களை கொடுத்து வந்திருக்கிறார்களே தவிர அதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் ஏற்பட்டிருக்கவில்லை. மாறாக தமிழர் தேசத்திலே கட்டாயம் விசாரணை இன அழிப்பு செயல்பாடுகள் மிக தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த ஆண்டு மே மாதத்தோடு 15 ஆண்டுகள் இந்த இனப்படுகொலை நடைபெற்று நிறைவுறுகின்றது. இந்த வேளையிலே எதிர்வரும் செப்டம்பர் மாதம் கூட இருக்கின்ற ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரை சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுகின்ற நோக்கத்தோடு உங்களுடைய அரசு ஒரு நல்லிணக்க செயலணி என்ற ஒன்றை உருவாக்குகின்றது. இது தொடர்பாக நேற்றைய தினம் கட்சித் தலைவர்கள் கூட்டம் ஒன்று கௌரவ வெளிவிவகார அமைச்சருடைய தலைமையிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நான் கலந்து கொண்டிருந்தேன். அந்த வகையிலே அங்கு கலந்து கொண்டு அந்த செயலணி தொடர்பாக எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகளை நான் முன்வைத்திருக்கின்றேன். அதனை நான் இங்கே இந்த சபையிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ் மக்கள் மீது கடந்த காலத்தில் ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட இனப்படுகொலை குற்றங்களுக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என எமது அரசியல் இயக்கமாகிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் சிவில் அமைப்புகளும் 15 ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். எனினும் மேற்படி கோரிக்கைகளை புறக்கணித்து கடந்த 15 ஆண்டுகளில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட்ட உள்ளக விசாரணை தீர்மானங்கள் மூலம் எந்த ஒரு நீதியும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கவில்லை. இந்நிலையில் சர்வதேச தலையீடுகளை தடுக்கும் நோக்கிலும் பொறுப்புக்கூறல் தொடர்பான தமது கடப்பாடுகளை தாமாகவே நிறைவேற்றிக் கொள்ளுதல் என்று கூறிக்கொண்டும் இனப்படுகொலையில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா இராணுவம் மற்றும் அவர்களுடன் துணைக்குழுக்களாக செயல்பட்ட EPDP குழு, பிள்ளையான் குழு, கருணா குழு உள்ளிட்ட துணை இராணுவ குழுக்களையும் இவர்களுக்கு கட்டளையிட்ட கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்களையும் முற்றுமுழுதாக பாதுகாக்கும் நோக்கில் மீண்டும் ஒரு நல்லிணக்க செயலணி ஒன்று இலங்கையில் உண்மை ஒற்றுமை நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழு உருவாக்குவதற்கான சட்ட மூலத்திற்கான வரைவு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வெளிவிவகார அமைச்சர் கௌரவ அலிசப்ரி அவர்களது தலைமையில் கூட்டப்பட்ட கட்சித் தலைவர்களது கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. இன்றைய கட்சித் தலைவர்களது கூட்டத்தில் எமது கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களது அறிவுறுத்தலின்படி நான் கலந்து கொண்டு முன்வைத்த கருத்துக்களை இந்த சபையில் பதிவு செய்கின்றேன். இந்த ஆணைக்குழுவை உருவாக்குவது தொடர்பான இன்றைய அறிமுகத்தின் பொழுது கௌரவ அமைச்சராகிய நீங்கள் பயங்கரவாதம் காரணமாக 1983ஆம் ஆண்டிலிருந்து 2009 வரை இடம்பெற்ற போர் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுப்பதற்காகவும் சர்வதேச தலையீடுகள் இன்றைய பொறுப்புக்கூறலை மேற்கொள்வதற்காகவும் இந்த ஆணைக்குழுவை உருவாக்குவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். எனினும் 83ஆம் ஆண்டிற்கு முன்னர் 48ஆம் ஆண்டிலிருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது காவல்துறை மற்றும் ஆயுதப்படைகள் ஊடாக வடக்கு கிழக்கில் கிராமமாக மேற்கொண்ட படுகொலைகள், பாலியல் வல்லுறவுகள், கொள்ளையடிப்புகளே இந்த
ஆயுத போராட்டம் உருவாவதற்கான காரணமாகும். ஆனால் அந்த காரணங்கள் அனைத்தையும் மூடி மறைத்து மேற்படி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக எமது தமிழ் தலைவர்கள் ஜனநாயக ரீதியாக மேற்கொண்ட போராட்டங்கள் அனைத்தையும் ஆயுத முனையில் வன்முறை வழியில் அடக்கியதாலேயே 83 தமிழ் இளைஞர்கள் ஆயுதமேந்தினார்கள். அதுவும் தமிழ் தலைவர்கள் ஆயுதமேந்தி போராட வேண்டும் என்று விடுத்த அழைப்பின் அடிப்படையிலேயே அந்த போராட்டம் ஆரம்பமானது. ஆயுத போராட்டம் உருவாகுவதற்கான அடிப்படை காரணங்கள் அனைத்தையும் மூடி மறைத்துவிட்டு 83 இருந்து 2009 வரை பயங்கரவாதம் காரணமாக நடைபெற்ற போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரம் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். இங்கு நீங்கள் பயங்கரவாதம் என்ற வார்த்தையை குறிப்பிட்டமைக்காக எனது ஆட்சேபனையை பதிவு செய்கின்றேன். அடுத்து இங்கு இடம்பெற்ற யுத்தத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள். கடந்த 75 வருடங்களாக இலங்கையின் அரசியல் ஜாப்பினை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக இங்கு இனப்பிரச்சினை உள்ளது. பெரும்பான்மை சமூகத்தினரால் எதேச்சாதிகாரமாக நிறைவேற்றப்பட்ட அரசியல் ஜாப்பு நடைமுறையில் உள்ளது. தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான இனப்பிரச்சினை இங்கே நீடித்து கொண்டிருக்கின்றது. இந்த இனப்பிரச்சினை காரணமாக நாம் பாதிக்கப்பட்டுள்ள பிரதான தரப்பாக உள்ளோம். எமது மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட கொடூரங்களுக்கான பரிகாரம் என்பது இந்த ஆணைக்குழுவை உருவாக்கி அதனூடாக கதைகளை கேட்பதன் மூலமாக நிவர்த்தி செய்துவிட முடியாது. எங்களை பொறுத்தவரை ஒரு முழுமையான குற்றவியல் விசாரணை நடத்தப்படல் வேண்டும் என்பது தமிழர்களது கோரிக்கை. அத்தகைய குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கான தாற்பயத்தை இலங்கை அரசு இழந்துள்ளது. ஏனெனில் 48ஆம் ஆண்டிலிருந்து தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற அத்தனை குற்றங்களும் அரசாங்கத்தினாலேயே மேற்கொள்ளப்பட்டது. எனவே குற்றமிழைத்த தரப்பு நீதிபதியாக இருக்க முடியாது. எங்களை பொறுத்தவரையில் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்படல் வேண்டும். மறுபுறத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் நீங்கள் உருவாக்கிய ஆணைக்குழுக்களது பரிந்துரைகளை கூட நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. அது மட்டுமன்றி இந்த 15 வருடங்களாக வடக்கு கிழக்கு மிக தீவிரமாக சிங்களமயப்படுத்தப்பட்டு வருகின்றது. அபிவிருத்தி என்ற பெயரில் இடம்பெறும் விடயங்கள் முற்றுமுழுதாக தமிழர்களது கைகளில் இருந்து நிலங்களையும் அபிவிருத்தி சார்ந்த வாய்ப்புகளையும் வாழ்வியல் வாய்ப்புகளையும் பறித்தெடுத்து பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு கைகளுக்கு மாற்றுவதாகவே உள்ளது. தொல்பொருள் திணைக்களங்கள், புத்த சாசன அமைச்சு, காவல்துறை, ஆயுதப்படைகள், நீதித்துறை அனைத்தும் முற்றுமுழுதாக தமிழர்களுக்கு எதிராகவே செயல்படுகிறது. அண்மையில் ஒரு நீதிபதி உங்களது அரசியலமைப்பிற்கு உட்பட்டு கட்டுப்பட்டு உங்களது நீதித்துறையில் உங்களது சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக செயலாற்றிய சாதாரண நீதவான் நீதிமன்ற நீதிபதி சரவணராஜா அவர்கள் குருந்தூர் மலையிலே தொல்பொருள் திணைக்களத்தினால் அமைக்கப்பட்ட ஒரு கட்டடம் சட்டவிரோதமானதென தீர்ப்பளித்தமைக்காக அவர் அச்சுறுத்தப்பட்டு பதவியில் இருந்து நாட்டை விட்டு வெளியேறும் நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் பௌத்த விகாரை கட்டப்பட்டமை தவறென்று கூட குறிப்பிடவில்லை. குறித்த கட்டடம் நீதிமன்ற உத்தரவை மீறி அமைக்கப்பட்டமை சட்டவிரோதம் என்றே தீர்ப்பளித்திருந்தார். அவருக்கே அந்த நிலை ஏற்பட்டிருந்தது. ஆகவே உள்ளக பொறிமுறை மூலம் தமிழர்களுக்கு ஒருபோதும் நீதி கிடைக்காது என்பதற்கு இது மிகச்சிறந்த அண்மை உதாரணங்களில் ஒன்று. இந்த ஆணைக்குழு உள்ளக பொறிமுறை, இதன் மூலம் நீதி கிடைக்காது, இதனுடன் நாம் ஒருபொழுதும் உடன்பட முடியாது என்பதனை ஆணித்தரமாக பதிவு செய்கின்றேன் என்ற கருத்துக்களை எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக நான் அங்கே பதிவு செய்திருந்தேன். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.